வணக்கம். இன்று 17/4/2026 வெள்ளிக்கிழமை திருச்சி வென்னிஸ் தெருவில் உள்ள குருசடி பகுதியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சிறுபான்மை பிரிவின் சார்பில் சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கத்தோலிக்க நலப்பேரவை, இந்திய கத்தோலிக்க ஒன்றியம், தமிழ்நாடு கிறிஸ்தவர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சார்பில் உள்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவின் மாநில தலைவர் வழக்கறிஞர் கிறிஸ்தவர்களின் விடிவெள்ளி செபாஸ்டியன் சுசேராஜ் நான் தலைமை தாங்கியிருக்கிறேன். கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்தும், திருச்சி கிழக்கில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு ஜி ராஜசேகரன் பிஇ அவர்களை அமோக வெற்றி பெற செய்ய கடுமையாக உழைப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முடிவில் செல்வமேரி நன்றியை தெரிவிக்க இந்த தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேறியது. 1. சமத்துவ மங்கை பொற்கொடி ஆம்ஸ்டாங் போட்டியிடும் திருவிக உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபடுவது என்றும், திருச்சி கிழக்கில் சிறுபான்மை மக்களை கடந்த 5 ஆண்டு காலமாக ஏமாற்றி கொள்ளையடித்த இனிகோ இருதயராஜ் என்பவரை திருச்சியை விட்டு விரட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கடந்த 9/4/2026 வியாழக்கிழமை திருச்சி YMCA பில்டிங்ல ஒரு உள்கூட்டம் அரங்கம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, லீடர்ஸ் பிரேயர் மீட்டிங் என்ற தலைப்புல கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட போதகர்களை ஒருங்கிணைத்து அந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய விதியை மீறி தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகத்தினுடைய தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளருமான மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஸ்ரீ பெர்னாண்டஸ் ரத்னராஜா என்பவர் அங்க மைனாரிட்டி லோன் சப்ளை பண்ணியிருக்காங்க. இது எவிடன்ஸ் ஆதாரபூர்வமா எங்களுக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்தில் பங்கேற்ற எங்களுடைய அமைப்பினுடைய உறுப்பினர்களும் அதுல அந்த கூட்டத்தில் பங்கேற்று அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில தான் இந்த முக்கியமான விஷயம் நாங்க இதை வெளியில கொண்டு வரோம். இதை தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்குறோம். அந்த தேர்தல் ஆணையத்தில் புகாருக்கு நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் விதி நடைமுறையில் இருக்கும் பொழுது ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர், அதாவது அரசாங்கத்தினுடைய உயர் பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒருவர், தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார கழகத்தினுடைய மேம்பாட்டு தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர், சிறுபான்மையினருக்கு வழங்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் லோனை உடனடியாக நான் சாங்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்றது ஓட்டுக்காக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் இந்த நேரத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியானது இதை கண்டனமாக தெரிவித்து பதிவு பண்ணுகின்றோம். தேர்தல் ஆணையத்தில் இது குறித்து புகார் கொடுத்திருக்கிறோம். விசாரணை திங்கட்கிழமை விசாரணையை வர சொல்லியிருக்கிறாங்க. திங்கட்கிழமை விசாரணை அடிப்படையில் அவர்களுடைய பிரச்சாரத்தை முடக்குவதா அல்லது அதே தொகுதியில வேற ஒரு இடைத்தேர்தலையோ மற்ற விஷயங்களையோ செய்வதை தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்த இந்த நேரத்தில் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம்.